இப்ப தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வீட்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணா, நமக்காக இந்த பணம் ரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல ஏதாவது நமக்கு குழந்தை பாக்கியம் இதெல்லாம் உண்டாகணும் அப்டின்னா, வீட்ல என்ன மாதிரியான பூஜைகள் அன்னைக்கு நம்ம பொதுவா பண்ணணும்? எவன் ஒருவன் நீதியாக இருக்கிறானோ, நேர்மையாக இருக்கிறானோ, கரெக்டா இருக்கிறானோ, அவன் பயப்படவே வேண்டியதில்லை. இப்ப என்கிட்ட ஒரு ஆள் வேலை பார்க்குதுன்னா, இந்த வேலை பார்க்குற ஆளுக்கு நான் கரெக்டா எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன்னா, சனி பகவான் என்னை ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. நான் அவங்கள வருத்தினேன்னு வைங்களேன், சனி பகவான் என்னை வச்சு செய்வார். அந்த வெற்றிலை 6 வெற்றிலையை வச்சு 6 தீபம் வெற்றிலை மேல வச்சு தீபம் போடுறது முருகன் கோவில்ல. அதுவும் ஒரு செவ்வாய்க்கிழமை போடலாம், இல்லாட்டி சஷ்டி திதியில போடலாம். வளர்பிறை சஷ்டி திதியில போடலாம், இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை போடலாம். இப்படி கும்பிட்டு வரும்போது அவங்களுக்கு இப்போ நீங்க ஒரு நல்ல வியாபாரம் பண்ணிட்டீங்கன்னா, உங்களை பார்த்து திஷ்டி கிடைச்சு கண்ணு பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நல்லாவே வியாபாரமாக. இது அனைத்து விஷயங்களும் தீர்வுக்கு ஒரே பதிகம் என்னன்னா சஷ்டி கவசம் தான். சின்ன குழந்தை என்றாலே புதன் குரு, இப்படியே குரு ஃபர்ஸ்ட், ரெண்டாவது புதன் குழந்தையா பெரிய குழந்தையா அவங்க கிட்ட கொடுக்கும்போது நமக்கு பல்க் அமௌண்ட் அப்படி வந்துடும். எப்படி வந்துடும்னா தொழில் முறையா வந்துடும். குருவே பல்க் அமௌண்ட் தான், சரிங்களா? அந்த குழந்தைகள் குரு புதன். நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ மகாகுரு ஆனந்த வாஸ்து ஆசிரியர் மற்றும் ஏஎல்பி ஜோதிடர் பத்ம மகாலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. இப்ப தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வீட்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணா, நமக்காக இந்த பணம் ரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல ஏதாவது நமக்கு குழந்தை பாக்கியம் இதெல்லாம் உண்டாகணும் அப்டின்னா, வீட்ல என்ன மாதிரியான பூஜைகள் அன்னைக்கு நம்ம பொதுவா பண்ணணும்? கண்டிப்பா நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நிறைய பேர் தெரிஞ்சவங்க கொண்டாடுறாங்க, தெரியாதவங்க கொண்டாடட்டும். எப்படின்னா கண்டிப்பா நம்ம கனிகள் வாங்கணும். 5 வித கனிகளோ, 3 வித கனிகளோ, 7 வித கனிகளோ வாங்கி தட்டுல வச்சு, தட்டுல ரூபாய் நோட்டும் வைக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற நகை என்ன நகை இருக்குதோ அந்த நகையை தட்டுல வச்சு, வெள்ளிக்காயின் ஒண்ணு, தங்கக்காயின் ஒண்ணு வச்சு, கண்ணாடி அந்த தட்டுல தாம்பாளத்துல வச்சு அதுக்கு முன்னாடி கண்ணாடி வச்சிடணும். அது எல்லாமே அந்த கண்ணாடியில தெரியிற மாதிரி வைக்கணும் நம்ம அந்த பொருள் எல்லாம். இது முன்னாடி நாள் நைட் வைக்கணும். ஆமா. இந்த காலையில எந்திரிச்சு என்ன பண்ண, நைட் இது பூரா அரேஞ்ச் பண்ணி ஒரு டேபிள் மேல வச்சுட்டா, காலையில எந்திரிச்சு சித்திரை 1ஆம் தேதி காலையில சித்திரை கனி அன்னைக்கு எந்திரிச்சு அந்த கனிகள் முகத்துல முழிக்கணும். இது பாரம்பரியமா இப்ப கிட்டத்தட்ட எனக்கு வயசு 60 ஆக போகுது, 58 ஆக போகுது. நாங்க ஒரு 50 வருஷமா எனக்கு விவரம் தெரிய இந்த விஷயத்த நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு சொல்லியும் இருக்கிறோம். இப்ப நமது வாடிக்கையாளர்களுக்கு நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா சித்திரக்கனி அன்னைக்கு கனிகளை பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ் கனிகள், புரியுதுங்களா? எப்பவுமே நம்மளுடைய மனசு புத்துணர்ச்சியா இருக்கு, அதுக்காக பாக்குறதா. அப்புறம் வருமானங்கள் வரும். நம்ம பாக்குறது காசு, பணம், பொன் நகைகள், பொன் நகை, காசு, பணம், கண்ணாடி, கண்ணாடி சுக்கரன், இது எல்லா விதமும் அதுல இருக்கும்போது நம்ம அதுல முழிக்கும் போது நமக்கு நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். இது மனம் சம்பந்தப்பட்டது. அது பார்க்கும் பொழுது புத்துணர்ச்சி ஆயிரும். பிரிஸ்கா இருப்போம் அந்த வருஷம் முழுவதும். ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பிரிஸ்கா இருப்போம் அதுல. இப்ப நம்ம காலையில எழுந்த உடனே அந்த கனிகள் அந்த கண்ணாடி மூலமா பார்க்கணும்ங்கும் போது விளக்கேத்தணுமா, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அப்ப பண்ணணுமா, இல்ல குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பண்றது? குளிச்சுட்டு எந்திரிச்சதே கனிகளை பார்த்துட்டு குளிச்சுட்டு தீபம் ஏற்றி அந்த கனிகளை வச்சு சாமி கும்பிட்டு, பக்கத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு கூப்பிட்டு அந்த கனிகளை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அந்த குழந்தைகளை காசு கொடுக்கணும். நம்ம கொடுக்கும் போதுதான், குழந்தைகள் என்றாலே சின்ன குழந்தை என்றாலே புதன் குரு, இப்படியே குரு ஃபர்ஸ்ட், ரெண்டாவது புதன் குழந்தையா பெரிய குழந்தையா அவங்க கிட்ட கொடுக்கும்போது நமக்கு பல்க் அமௌண்ட் அப்படி வந்துடும். எப்படி வந்துடும்னா தொழில் முறையா வந்துடும். குருவே பல்க் அமௌண்ட் தான், சரிங்களா? அந்த குழந்தைகள் குரு புதன். குழந்தைகளுக்கு நம்ம கனிகளும் கொடுக்கணும், பணங்காசும் கொடுக்கணும். நம்மளால என்ன முடியுதோ 1 ரூபாயும் கொடுக்கலாம், 5 ரூபாயும் கொடுக்கலாம், 10 ரூபாயும் கொடுக்கலாம். நம்ம முடியறதுதான் கடவுள் என்ன செய்ய சொல்லியிருக்காரு, முடியறத மட்டும்தான் நம்மளை செய்ய சொல்லியிருக்காரு. நம்மளை வருத்தியோ முடியாதோ எதையும் செய்ய வேணாம்னு தான் சொல்லியிருக்காரு கடவுளுக்கு. ஓகே. அதே மாதிரி இப்ப சனியிலே இந்த அஷ்டம சனி, கண்டக சனி, 7.5 சனி இந்த மாதிரியான வகைகள்லாம் இருக்கலாம். எந்த சனி வந்தா நமக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படிங்கறதே சொல்லுங்க. அதுதான் இப்ப சிம்ம ராசி சனி, அஷ்டம சனி தான். சிம்ம ராசிக்காரங்க இந்த வருஷம் ரொம்ப கவனமா இருக்கணும். எப்படின்னு கேட்டா, கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் இருந்தாலும் அவங்கள ஏமாத்துறதுக்கு சில ஆளுகள் வந்துட்டே இருக்காங்க. அப்ப இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா 11ல வராரு குரு. குரு வர்றதுனால கொஞ்சம் பாதிப்பு அந்த 1 வருஷத்துக்கு தான். அப்புறம் 1.5 வருஷம் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. 1 வருஷத்துக்கு தான் குரு பாத்துக்கிட்டு இருப்பாங்க, இவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்குவாங்க இவங்கள. அப்புறம் 1.5 வருஷம் 2.5 வருஷம் சனி பயிற்சி. அந்த அப்புறம் 1.5 வருஷம் அவங்க எப்பவுமே அவங்க கவனமா இருக்கணும். இந்த 2.5 வருஷ காலத்துக்கு அவங்கதான் பாவப்பட்டவங்க, சிம்ம ராசிக்காரங்க தான்.
ஓகே. அடுத்து மேஷ ராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா 7:30 சனி ஆரம்பிக்குதுல்ல. அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்படும்? உடல் உபாதைகள் இருக்குது. உடல் ஓகே. உபாதைகளுக்கு ம். கவனமா இருக்கணும். ம். ஒண்ணும் இல்ல, எக்சர்சைஸ் பண்ணுனா பிரச்சனை இல்ல. எக்சர்சைஸ் ம். பண்ணி 2 சொட்டு வேர்வையாவது வந்துச்சுன்னா சனி பகவான் சந்தோஷப்பட்டுக்குவாரு. ஓகே. வரலைன்னு வைங்க, ம். நம்ம எக்சர்சைஸ் பண்ணி வேர்வை துளி வரலைன்னா அவருக்கு கோவம் வரும். அவ்வளவுதான். ம்ஹ்ம். அவரு யாரு? உழைப்பாளி. ம். ஆமா, யாருக்காகவும் பயந்துக்கவே வேண்டியதில்ல. எப்படி பயந்துக்க வேண்டியதில்லைன்னா, ம். எவன் ஒருவன் நீதியாக இருக்கிறானோ, நேர்மையாக இருக்கிறானோ, கரெக்ட்டா இருக்கிறானோ, அவன் வந்து பயப்படவே வேண்டியதில்ல. இப்ப என்கிட்ட ஒரு ஆள் வேலை பாக்குதுன்னா, இந்த வேலை பாக்குற ஆளுக்கு நான் கரெக்ட்டா எல்லாம் குடுத்துட்டு வந்தேன்னா, சனி பகவான் என்னை ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. ம்ஹ்ம். நான் அவங்கள வருத்துனேன்னு வைங்களேன், சனி பகவான் என்னை வச்சு செய்வார். ம்ஹ்ம். இப்ப 7:30 சனியில என்ன மாதிரியான பொதுவான மாற்றங்கள் நடக்கும் மேம்? இப்ப வந்து ஒரு சிலர் சொல்றாங்க 7:30 சனியில தான் நல்லதும் நடக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்கும் அப்டின்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு சிலர் 7:30 சனி வந்தாவே போச்சுப்பா அப்டின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இது எது உண்ம? அனுபவத்த குடுப்பார். ஓகே. நல்லதானாலும், கெட்டதானாலும் உங்களுக்கு அனுபவத்த கண்டிப்பா குடுப்பாரு. ம். அந்த அனுபவமே உங்களுக்கு ஒரு பாடமாயிரும். கண்டிப்பாக. ம்ஹ்ம். அதனால ஓகே. எல்லாரும், அதாவது சனி பகவான் நியாயமா இருந்தாலும் தெரியுங்க, தொழில்காரகன், ஆயுள்காரகன், ம். நீதிமான் அவரு. நியாயமா இருந்தா யாரும் பயப்பட வேண்டியதில்லை. நானானாலும், நீங்களானாலும், சிம்ம ராசி ஆனாலும், மீன ராசி ஆனாலும், ம். நியாயமா இருந்தாங்கன்னா சனி பகவான் பயப்படவே வேண்டியதில்லை. ஓகே. இப்ப இந்த கிழமையில அந்த சனி அதாவது அஷ்டம சனியில இருக்கிறவங்களோ, இல்ல 7:30 சனி, கண்டக சனி இந்த மாரில பாதிப்புல உள்ளவங்க இந்த கோவிலுக்கு போனா இந்த பிரச்சனையில கொஞ்சம் விடுபடலாம் அப்டின்னா, இந்த கோவிலுக்கு என்ன மாரியான தீபம் ஏத்தணும் ம். அப்டிங்கிறதையுமே நீங்க சொல்லிடுங்க. ஓகே. நல்ல கேள்வி. ஏன்னா, யாருக்கு என்ன சொன்னாலும் அந்த கோவில் போய் அந்த தீபமேற்றி பரிகாரம் பண்ணும்போது அவங்களுக்கு ம். மன திருப்தி. நீங்க நம்மளே கோயிலுக்கு போறோம்ல, ஆமா. 2 தீபம் ஏற்றும்போது நமக்கு நிம்மதி கிடைக்குது. ம். அந்த மாரி தான். இவங்க என்ன பண்ணலாம்னா, எல்லா ராசிக்காரர்களுமே ஒரு முறையாவது திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்தா ரொம்ப ம். ரொம்ப அதிர்ஷ்டம். எப்படி அதிர்ஷ்டம்னா, ம். திருக்கொள்ளிக்காடு தான் நமக்கு வர வேணும்னு நெனைக்கிறத, நம்மளுக்கு வந்து நம்ம இந்த வேலை செஞ்சிருக்கிறோம், இந்த எஃபெக்ட் போட்டுருக்கிறோம், இதுக்கு நமக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம்னு வைங்க. அந்த நெனைக்கிறத நிறைவேத்தி தருவர் திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவான். ஓகே. பொங்கு சனி பகவான் அவர். அவரு அந்த ம். சன்னதிக்கு ஒரு தடவை 12 ராசிக்காரர்களும் போயிட்டு வந்தா ம். ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்டின்னா, எனக்கு பூஜை அறை இருக்கணும் அப்டின்னு நெனைக்கிறது வழக்கம். ஏன்னா நான் வீட்ல வந்து விளக்கேத்தணும் அப்டின்னு நெனைப்பேன். அப்டி இல்லங்கும்போது அத எப்டி ஒத்துப்பாங்க மேம்? ஒத்துக்குறாங்க நெறைய பேர். விஷயத்த ம்ஹ்ம். சொல்லுவோம் நாங்க. இப்ப ஓகே. ஆதி காலத்துல, பண்டைய காலத்துல எல்லாம் இப்ப எங்க ம். தாத்தா, எங்க அப்பா, எங்க அம்மா வீட்லயே பூஜை ரூம் கிடையாது. நான் தான் ஒரு சின்ன செல்ஃப் வச்சிருக்கிறேன். ம்ஹ்ம். எங்க அம்மா வீட்லயே பூஜை ரூம் கிடையாது. ம்ஹ்ம். தெரியுங்களா? இப்படி ஒரு மாடம் கட்டுவாங்க ஆமாமா. செவுத்துல. தெரியும், தெரியும். அதுல ஆ. 2 விளக்கு பத்த வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஓஹோ! கிட்டத்தட்ட எனக்கு 60 வயசு ஆகப்போகுது. 60 வருஷமா பாக்குறேன். அப்படிதான் சாமி கும்பிட்டுருக்காங்க. ம், ம். நான் மட்டும் தான் ஒரு செல்ஃப போட்டு அதுல ஒரு 2 போட்டோவ வச்சு 2 தீபம் பத்த வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறேன். ம், ம். பட் நாங்க போற வீடெல்லாம் நாங்க சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, பூஜை ரூம் தேவையில்ல. நீங்க சோம்பேறித்தனத்துக்கு தான் பூஜை ரூம் வைக்கிறீங்க. ம். காரணம் என்னன்னா, கோயில் போய் சாமி கும்பிட மாட்டேங்கிறீங்க. கோயில் ம். போகணும்னு நெனச்சுக்கிட்டு, போகாம வீட்ல வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு ரூம் போட்டுறீங்க. எந்த வீட்ல பூஜை ரூம் இருக்குதோ, அந்த வீட்ல கணவன் மனைவி பிரச்சனை வரும். எந்த ம்ஹ்ம். வீட்ல செல்ஃப்ல பூஜை ரூம் இருக்குதோ, அந்த வீடு சுபிட்சமா இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு செவுத்துல ஓகே. செல்ஃப் மாரி ம். வச்சு பூஜை ரூம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ம். அது நல்லது. வச்சுக்கலாம் அப்படி. ம். ஏன்னா, அந்த காலத்துல இப்படி மாடம், முக்கோணம் மாரி ம். ஒரு மாடம் போட்டு, அதுல தான் தீபம் பத்துனாங்க. ம். அதுல தான் சாமி கும்பிட்டாங்க. அவங்க ம். விசுக்குன்னு வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கோயிலுக்கு தான் போயிருவாங்க. ம். வீட்ல தீபம் போடலாம், சாமி கும்பிடலாம், இந்த மாரி எல்லாம் அத பண்ணலாம், இத பண்ணலாம். வீட்ல உட்கார்ந்து தியானம் பண்றது, ஒரு ரூம் வேணும்னு கேட்டு தியானம் பண்றதுக்குலாம் ஒரு ரூம். 10க்கு 10 ஒரு ரூம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பெரிய பெரிய இடத்துல. ம். சாமி ரூம் போடக்கூடாது. ஓகே. போட்டா அது கோவிலா மாறிடும். வீடு வீடா ம். இருக்கணும், கோவில் கோவிலா இருக்கணும். ம். வீட்ல வந்து செல்ஃப்ல சாமி ரூம் வைக்கிறது தான் கரெக்ட். அதுவும் இப்பல்லாம் நாங்க என்ன சொல்றோம்னா, சமையல் அறையிலே வடமேற்குல வச்சுக்குங்க. ரொம்ப ம். ரொம்ப நல்லது அப்படின்னு. இப்ப சமீபத்துல ஒரு 2, 3 வருஷ காலத்துல ம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20, 30 வீட்டுகளுக்குலாம் நாங்க போயிருக்கிறோம். ம். அந்த புது வீடு கட்டி குடுத்துட்டு இருக்கிறோம். அந்த ம். வீடு கிச்சன்ல வடமேற்குல பூஜை ரூம் போட்டு குடுத்துருக்கிறோம். ஓகே. செல்ஃப் மாரி, அதுவும் ரூம் மாரி கிடையாது. ம்ஹ்ம். 2 கடப்பக்கல்ல சொருகி செல்ஃப் மாரி போட்டு, அதுக்கு வேணா டோரும் போட்டுக்கலாம், ஸ்கிரீனும் போட்டுக்கலாம். அந்த மாரி ஐடியா பண்ணி குடுத்துருக்குறோம். நல்லா இருக்குது அவங்களுக்கு. அவங்க ஓகே. அந்த மாரி வீடு கட்டினவங்களுக்கு நல்லா இருக்குது. இப்ப பொதுவாவே இப்ப முருகர் அப்டின்னா, நெறைய கோவில்கள் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்க திருமணத்திற்கு அப்டின்னு சொல்லும்போது, கல்யாண முருகர் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ வீட்லயே வழிபடணும் அப்டின்னா, என்ன மாரியான விஷயங்கள் இப்ப வேல் வழிபாடு ம், அந்த மாரிலாம் ம். சொல்லுவாங்க. அத எப்படி ப்ராப்பரா வீட்ல பண்ணணும் அப்டிங்கிறதையும் நீங்க நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். கண்டிப்பா. அதாவது முருகர் தான் இப்ப நெறைய கும்பிடுறாங்க. இப்ப ஆமா. நாங்கலாம் ம். ஒரு 7, 8 வயசுல இருந்தே சஷ்டி விரதம் இருக்கிறோம். இப்ப ம். சமீபத்துல கூட நானு திருச்செந்தூர் போயே வீடியோ போட்டிருந்தேன் நானு. அங்கிருந்தே ம். வீடியோ போட்டிருந்தேன் நானு. ம். டெம்பிள் எக்ஸ்பிரஸ்ல. இப்ப என்னன்னா, முருகர் தான் இப்ப அதிகமா வழிபடுறாங்க. விரும்பி வழிபடுறாங்க. ம். இப்ப நாங்கலாம் அந்த காலத்துல இருந்து சஷ்டி விரதம் இருக்கிறோம். நாங்க சஷ்டி ஓகே. விரதம் 7 நாள் இருப்போம். ம். பங்குனி உத்திர விரதம், அப்புறம் தைப்பூச விரதம், இந்த மாரி விரதங்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம். ம். இப்ப என்ன பண்ணலாம்னா, பங்குனி உத்திரத்தன்னைக்கே கூட அவங்க என்ன பண்ணலாம்னா, ம். இல்ல ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவங்க என்ன பண்ணலாம்னா, ம். ஒரு வேல் வாங்கலாம். பித்தளையில ஒரு வேல் வாங்கலாம். ம். வேல் வாங்கி வீட்ல வச்சு 3 அபிஷேகம் பண்ணலாம் வேலுக்கு. ம். ஏன்னா பழனி முருகருக்கு 3 அபிஷேகம் தான் நடக்கும். வந்து இளநீ,
திண்ணீரு பன்னீர் ம். இது சிரசுல மட்டும் போடுறாங்க அவங்க. நாங்க நேரடியா பார்த்திருக்கிறோம் அதைய. ம். அதைய வந்து எடுத்து அந்த திண்ணூறு எடுத்து நம்மளுக்கு எல்லாம் தருவாங்க. ம். அந்த மாதிரி 3 அபிஷேகம் நம்ம வந்து இளநீ, பன்னீரு, விபூதி 3மே இந்த வேலுக்கு வீட்டுல வேலை வச்சு ஒரு தாம்பாள தட்டுல வேலை வச்சு அந்த வேலுக்கு 3 அபிஷேகம் பண்ணுனாங்கன்னா கண்டிப்பா வந்து வேல் வழிபாடு என்ன தெரியுங்களா? வெற்றியை தரும். ஓகே. பழமொழியே இருக்குது, கந்தனை பிடித்தால் கவலைகள் ஓடும், ம். வேல் வழிபாடு வெற்றியை தரும். அதுக்கு அந்த ம். அந்த வேலை வச்சு நீங்க அந்த முருகர் பாட்டு கூட பாடலாம். இந்த ம். ஏறுமயில் ம். ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, ம். கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று, மாறுபடை சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனங்குளிர வந்த முகம் ஒன்று, ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்ட்டு ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா அப்படின்னு சொல்லி அந்த முருகரை கும்பிட்டோம்னா கண்டிப்பா இந்த வேல் அபிஷேகம் பண்ணும்போது இது மாதிரி கும்பிட்டீங்கன்னா, நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறேன், சாமிக்கு என்ன செஞ்சாலும் 2 வரி பதிகம் பாடுனீங்கன்னா அவர் வந்து அவ்வளவு நம்மளுக்கு வந்து அவ்வளவு நன்மை செய்வார். அருள் அப்படி கொடுப்பாரு நம்மளுக்கு. அந்த மாதிரி முருகர் வழிபாடு இப்படி வீட்டுல யாருக்கெல்லாம் கோவில் போக முடியலையோ அவங்க எல்லாம் வந்து வீட்டுல வேலை வச்சு இப்படி வழிபாடு பண்ணலாம். ஓகே. இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம பண்ணலாம். பண்ணலாம். அதே மாதிரி இந்த வெற்றிலை தீபம் முருகனுக்கு ஏத்துறது சொல்றாங்க. அதை எப்படி நம்ம முறையா வீட்ல பண்ணலாம் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லுங்க. வெற்றிலை தீபம் வீட்டுல போடக்கூடாது, அது ஓஹோ! கோவில்ல தான் போடணும். ஏன் ஓகே. கோவில்ல போடணும்னா, இப்ப நிறைய பேருக்கு நாங்களே வர வாடிக்கையாளருக்கு என்ன சொல்றோம்னா, வீடு அமையணும்னா ம். புரியுங்களா? தொழில் தடையா இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா வெற்றிலையில என்ன வேலை செஞ்சாலும் வெற்றியை கொடுக்கும். ம். ம். வெற்றிலை என்பது வெற்றிக்குரிய செயல். அந்த வெற்றிலை 6 வெற்றிலை வச்சு 6 தீபம் வெற்றிலை மேல வச்சு தீபம் போடுறது முருகன் கோவில்ல. அதுவும் ஒரு செவ்வாய்க்கிழமை போடலாம், இல்லாட்டி சஷ்டி திதியில போடலாம். வளர்பிறை சஷ்டி திதியில போடலாம், இல்லாட்டி ஓகே. செவ்வாய்க்கிழமை போடலாம். இப்படி கும்பிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து இப்ப பூமியே அமையலைன்னு வைங்களேன், இந்த வெற்றிலை தீபம் ஏற்றான்னு வைங்க 6 வாரம் தொடர்ந்து ஏத்துனாங்கன்னா, ம். என்னுடைய வாடிக்கையாளருக்கு 2வது வாரம் வெற்றிலை தீபம் போட்டு கோவில்ல அந்த 2வது வாரத்திலேயே அவங்களுக்கு வந்து வீடு முடிஞ்சுது. அவங்களே சொல்லியிருக்காங்க, ஓகே. இவ்வளவு ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி கோவில்ல போய் தான் அந்த வேலையை செய்யணும். வீட்டுல வந்து வெற்றிலை போட்டு தீபம் போடக்கூடாது. ஓகே. போடலாம். ம். வெற்றிலை தீபம் சஷ்டி திதி அன்னைக்கும் போடலாம், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் போடலாம் கோவில்ல. இதே மாதிரி இந்த வெற்றிலை தீபம் போட்டா நமக்கான சொந்த வீடு கனவு வந்து நினைவாகுங்கிறது தான். கண்டிப்பா ஓகே. கண்டிப்பா சொந்த வீடு, அதாவது வீடு அமையல, பூமி அமையல, பூமியில பிரச்சனை, இந்த ம். மாதிரி வீடு சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் வெற்றிலை தீபம் சூப்பரா வேலை செய்யும். ஓகே மேம். அதே மாதிரி இப்ப வந்து கந்த சஷ்டி கவசம் பாடுறதுனால அது என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாக்கும்? அது கேட்கறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கறதையும் அது இது சொல்லுங்க. அந்த காலத்துல இருந்தே சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, கந்த சஷ்டி கவசம் கேட்டாலும் சரி, நம்ம வாயால பாடினாலும் சரி, ம். முதல்ல வந்து நம்ம வீட்டுல தரித்திரம் இருக்காது, அதாவது கஷ்டங்கள் இருக்காது. ம். புரியுதுங்களா? கடன் உண்டாகாது. புரியுதுங்களா? வறுமை போகும், பிணி போகும். யாராவது மாந்திரீகங்கள் செஞ்சிருக்கிறாங்க, அல்ல ம். திஷ்டி ஆகுது, நமக்கு திஷ்டி ஆச்சுன்னா நமக்கு தொழிலே தடையாகும். புரியுங்களா? நம்ம மேல நிறைய திஷ்டி பட்டுருச்சுன்னா, ம். இப்ப நீங்க ஒரு நல்ல வியாபாரம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பார்த்து திஷ்டி கிடைச்சு ம். கண்ணு பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நல்லாவே வியாபாரமாகும். இது அனைத்து விஷயங்களும் தீர்வுக்கு ஒரே பதிகம் என்னன்னா சஷ்டி கவசம் தான். அதை நீங்க வந்து இதுலவும் போட்டு கேட்கலாம், ரேடியோவிலையும் போட்டு கேட்கலாம், யூடியூப்லயும் போட்டு கேட்கலாம், நம்மளும் பாடலாம். யாருக்கெல்லாம் சஷ்டி கவசம் வந்து மனப்பாடமா தெரியுமோ அவங்க எல்லாம் ம். மிக பெரிய நிலையில தான் இருப்பாங்க கண்டிப்பா.